அம்பேத்கர் ஐயா எனக்கு கடவுள். அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் நான். யாராவது திமுக குறை சொல்லட்டும். அண்ணாமலை என்ன மாநில தலைவரான பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் சொல்லட்டும், எண்ணி பார்க்கட்டும். திமுகவையும் பாஜகவையும் எண்ணி பார்க்கட்டும். பொதுச் செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலினத்தை சார்ந்த பொதுச் செயலாளர்கள் சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? திமுக எண்ணி பார்க்கட்டும். நான் தலைவராக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சி எல்லோரும் சேர்ந்து இதை பயணிக்கிறோம். இதற்கு முன்பு அது நடந்திருக்கு. இன்னைக்கு நான் திமுகவை குறை சொல்றேன், திமுக என் மீது குறை சொல்லட்டும், சுட்டி காட்டுறேன். திமுகவுடைய மாவட்ட செயலாளர் நாங்க சுட்டி காட்டுறோம். எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் மாவட்ட செயலாளர்? 35 அமைச்சர்கள் 34வது பட்டியலின சகோதர சகோதரி, 35 பட்டியலின சகோதர சகோதரி, 27 பட்டியலின சகோதர சகோதரி, 32, 27, 32, 34, 35 வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ். ஏன் பட்டியலினத்திலிருந்து யாருமே சகோதர சகோதரி பினான்ஸ் மினிஸ்டரா வர்ற தகுதி இல்லையா? உள்துறையில வர்ற தகுதி இல்லையா? இல்ல அவங்க ரூரல் டெவலப்மெண்ட் வர்ற தகுதி இல்லையா? இல்ல 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இதைத்தான் அம்பேத்கர் எதிர்த்தார். அம்பேத்கர் ஐயாவுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் நேரு அவர்களுக்கு எழுதியது யாரு படிச்சாலும் அம்பேத்கர் ஐயா தெளிவா சொல்லியிருப்பாரு, ஒரு பட்டியலின சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றதுக்கு இல்லையா? இல்ல நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜா இருப்பாங்கன்னு யாரையோ போட்டீங்களே, அப்ப இந்த அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையான்? சோ காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய துரோகமே அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அண்ணே வைஸ்ராய்ஸ் கவுன்சில்ல இரிகேஷன் எக்ஸ்பர்ட் அம்பேத்கர் ஐயா தனித்திறத்தை படிக்கணுங்க. எதிர்கட்சி நண்பர்கள், வைஸ்ராயினுடைய கவுன்சில்ல இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவுடைய பல டேம் இன்டர்னல் இரிகேஷன் இஸ் அன் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு எல்லாமே நம்ம சட்டமேதைன்னு சொல்றோம். அம்பேத்கர் ஐயாவுக்கு பல பரிணாமம் இருப்பாரு. சட்டம் என்பது ஒரு பரிணாமம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, சட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சாங்க, டெவலப்மெண்டே கொடுக்கல. அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் அவங்க வெளியே வந்தாங்க. அதைத்தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம்.